This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VVM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்ஃபெக்ட் உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு ஏற்ற சைடிஷ்ஷு, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்டிலே பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா VVM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவோம். கையாலே மசிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சூடாக இருந்ததுன்னா அந்த பருப்பு மற்ற வச்சு கூட மசிச்சு விட்டுக்கலாம். நான் கையாலே மசிச்சு எடுத்துருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு லைட்டாக சவுந்து வரும்போது 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வேக வச்சு வசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மைய மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். கடலமும் நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா நிறைய கடலமும் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு அப்படி நம்ம நச்சு நச்சு விட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும். இப்போ எல்லா இடமும் நல்லா ஈவனாக பரவிடுச்சு. இதில் நம்ம அந்த தண்ணியை கலந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சோம்ல, அந்த பாத்திரத்தில் லைட்டாக ஒரு உருளைக்கிழங்கு ஒட்டியிருக்கும். அது லைட்டாக தண்ணி விட்டு கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஆனால் நமக்கு ஒரு திக்னஸ் இருக்குது. ஆனால் குவான்டிட்டி இது பத்தாது. அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டிக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கிட்டு, திக்னஸ்க்காக தான் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. கடலை மாவு சேர்த்த உடனே அது ஒரு திக்னஸ் கொடுத்து வரும். உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லைன்னா பொரிக்கடலையை கூட மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு அதை கலந்து இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல திக்னஸ் கொடுத்துருக்கு. நம்ம எப்படி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நல்லா திக்காயிடுச்சு. மசாலா ரெடி. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ஹோட்டல் சுவையில் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.